புத்தாண்டு கொண்டாட்டத்தை அந்த நாட்டு அரசாங்கமே ஆபத்தான நாட்கள் என்று அடையாளப்படுத்துவது சற்று வியப்பாக இருக்கலாம். ஆனால் தாய்லாந்து நாட்டில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் இதுதான் நிதர்சனம். உலகின் மிகப்பெரிய தண்ணீர் போர் என்று வர்ணிக்கப்படும் சோங்ரான் பண்டிகை இந்த ஆண்டும் உயிரிழப்புகளுடன் தொடங்கியிருப்பது அந்நாட்டை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. சமஸ்கிருதத்தின் சங்கராந்தி என்ற சொல்லிலிருந்து உருவான இந்த சோங்ரான் சூரியன் மேச ராசிக்குள் நுழைவதை அடிப்படையாக கொண்டது. இது இந்தியாவில் நாம் கொண்டாடும் மகர சங்கராந்தி மற்றும் உத்தராயணம் பண்டிகைகளின் வேர்களை கொண்டது. கடந்த கால கசப்புகளை தண்ணீரில் கழுவி துடைத்துவிட்டு தூய்மையுடன் புதிய ஆண்டை வரவேற்பதுதான் இந்த பண்டிகையின் முக்கிய நோக்கம். இதற்காக மக்கள் தங்கள் வீடுகளை சுத்தம் செய்தும் குடும்பத்துடன் புத்த கோவில்களுக்கு சென்றும் கொண்டாடுகிறார்கள். குறிப்பாக பாங்காக் போன்ற நகரங்களில் வேலை பார்ப்பவர்கள் ஒரே நேரத்தில் தங்கள் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்வதால் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் பெருமளவு அதிகரிக்கிறது. இந்த ஒரு வார காலத்தை தான் தாய்லாந்து அரசு 7 ஆபத்தான நாட்கள் என குறிப்பிடுகிறது. இந்த ஆண்டு ஏப்ரல் 13 தொடங்கிய இந்த திருவிழாவின் முதல் 3 நாட்களில் மட்டும் சுமார் 951 சாலை விபத்துகள் பதிவாகியுள்ளன. இதில் 191 பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் 911 பேர் காயமடைந்துள்ளனர். புள்ளி விவரங்களின்படி திருவிழாவின் முதல் நாளிலேயே 51 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்துகளுக்கு பின்னால் இருக்கும் முக்கிய காரணங்களை ஆராய்ந்தால் 42% விபத்துகள் அதிவேகமாக வாகனம் ஓட்டியதாலும் 27.4% விபத்துகள் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டியதாலும் நிகழ்ந்துள்ளன. மேலும் தலைக்கவசம் அணியாதது போன்ற ஆபத்தான பழக்கங்களும் மரண எண்ணிக்கையை உயர்த்தியுள்ளன. தாய்லாந்து பேரிடர் தடுப்பு மற்றும் தணிப்புத்துறை வெளியிட்டுள்ள தகவலின்படி மாலை 3:01 மணி முதல் 6 மணி வரையிலான நேரமே மிகவும் விபத்துகள் நிறைந்த நேரமாக உள்ளது. உலக சுகாதார அமைப்பின் தரவுகளின்படி சாலை விபத்துகள் அதிகம் நடக்கும் நாடுகளில் தாய்லாந்து மிக மோசமான இடத்தை பிடித்துள்ளது. அந்நாட்டில் சாதாரண நாட்களில் கூட ஒரு நாளைக்கு சராசரியாக 38 பேர் சாலை விபத்துகளில் பலியாவதாக சாலை விபத்து பாதிக்கப்பட்டோர் பாதுகாப்பு நிறுவனம் சுட்டிக்காட்டுகிறது. இந்த விபத்து செய்திகளுக்கு இடையிலும் சோங்ரான் பண்டிகை தாய்லாந்தின் பொருளாதாரத்திற்கு பெரும் பலமாக இருக்கிறது. இந்த ஆண்டு சுமார் 5 லட்சம் சர்வதேச சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ள நிலையில் இதன் மூலம் சுமார் 30.4 பில்லியன் பாட், அதாவது $940 மில்லியன் வருமானம் கிடைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக 7 பிரெஞ்சு சுற்றுலா பயணிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசாங்கம் எவ்வளவு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் கொண்டாட்டங்களின் போது ஏற்படும் சிறு கவனக்குறைவு மிகப்பெரிய சோகத்தில் முடிகிறது என்பதற்கு இந்த ஆண்டு சோங்ரான் நிகழ்வுகள் ஒரு சான்றாக அமைந்துள்ளன.